சீதாப்பூர்னு ஒரு கிராமம் இருக்கு. அங்க ஹரிநாராயண் தன்னோட அப்பா அப்புறம் அவங்க அம்மாவோட இருந்தாரு. ஹரிநாராயண் ஒரு போஸ்ட்மேன். ஹரிநாராயணனுக்கு பழங்கால பொருட்களை சேகரிக்கிறது அப்புறம் அதை பாதுகாப்பா வைக்கிறதுல அவருக்கு ஆர்வம் ஜாஸ்தி. வணக்கம் ராம்தாஸ், இன்னைக்கு எனக்கு பயன்படுற மாதிரி உன் கையெல்லாம் கிடைக்கி என்ன பொருள் கொண்டு வந்திருக்க? அண்ணே, உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன். இன்னைக்கு சிட்டியில் எனக்கு பழைய டிவி தான் கிடைச்சிது. அதை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ராம்தாஸ் ஹரிநாராயணனுக்கு அந்த காயலங்கடையில் ஒரு டிவியை பார்த்தாரு. அந்த டிவி ரொம்ப பழங்காலத்து டிவி. இந்த டிவியை எப்படியும் பயன்படுத்த முடியாது, ஆனால் நான் எப்படியாவது இதை ரெடி பண்ணி என்னோட வீட்டிலே வச்சுக்குவேன். என்னோட அம்மாவும் அப்பாவும் எப்பவும் வீட்டில் தானே இருக்காங்க. எப்போவாவது ஏதாவது ப்ரோக்ராம் போட்டானா அவங்க அதை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. ஆமாம், நானும் உங்ககிட்ட இதை தான் சொல்ல வந்தேன். நீங்கள் இதை எடுத்துகிட்டு போங்க. நான் இதை எடுத்துகிட்டு போகிறேன். புக்கில் கணக்கை எழுதி வச்சுக்க. ஹரிநாராயணன் அந்த பழைய டிவியை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தாரு. ராத்திரி முழுக்க முழிச்சிருந்து அந்த டிவியை சரி பண்ணாரு. அந்த டிவியை கரண்ட்ல கனெக்ட் பண்ண உடனே அந்த டிவியில ஒரு ப்ரோக்ராம் வந்தது. எங்க கூட சேர்ந்து பாருங்க, பயங்கரமான மாமியார் வீடு. ஹரிநாராயணனோட அப்பாவும் அம்மாவும் 2 பேரும் அங்க வந்தாங்க. நீ இந்த டிவியை எடுத்துட்டு வந்து ரொம்ப நல்ல காரியம் பண்ணப்பா. என்னங்க, பேசாம இருங்க. முதல்ல படத்தை பார்க்க விடுங்க. கடைசியா நாம பார்த்தது ஷோலே படம். அதுக்கப்புறம் எதுவும் பார்க்கல. குடும்பம் மொத்தமா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. என் பேரு நக்மா. என்ன பழி வாங்கணும்னு நினைக்காதீங்க. சொல்லுங்க, இந்த வெண்டைக்காய் எவ்வளவு? அப்பதான் அந்த இடத்துக்கு ஒரு பைக்காரர் வந்தாரு. அப்புறம் நக்மா கழுத்துல இருந்த ஒரு தங்க செயினை திருடிக்கிட்டு போனான். இல்ல இல்ல, என்னோட செயினை கூட, என்னோட செயினை கூட இல்ல. இது உண்மையிலேயே ரொம்ப நல்ல சீரியலுங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இல்லைங்களா? நீங்க 2 பேரும் பார்த்துட்டு இருங்க. நான் அதுக்குள்ள மார்க்கெட்டுக்கு போய் காய்கறிகள் வாங்கிட்டு வந்துடுறேன். விமலா தேவி மார்க்கெட்டுக்கு காய்கறி வாங்குறதுக்கு போனாங்க. அங்க ஒரு பைக்காரர் ரொம்ப வேகமா வந்தான். அப்புறம் விமலா தேவியோட கழுத்துல இருந்து தங்க செயினை பறிச்சுக்கிட்டு போயிட்டான். அந்த திருடனை பிடிங்க, பிடிங்க, பிடிங்க. அவன் என் கழுத்துல இருந்த செயினை பறிச்சுக்கிட்டு போறான். பிடிங்க, பிடிங்க. அவனை யாராவது பிடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பைக்காரன் வேகமா போயிட்டான். இந்த விஷயத்த கேள்விப்பட்டதும் ஹரிநாராயண் சொன்னாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, இப்போல்லாம் இப்படி தான் நடக்குது. நீங்கள் வருத்தப்படாதீங்க. நான் இன்னும் கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுக்கு இதை விட பெரிய தங்க நகையை வாங்கி கொடுக்குறேன், சரியா? இப்படி சொல்லிட்டு ஹரிநாராயண் எல்லார் வீட்டுக்கும் லெட்டர் கொடுக்கறதுக்கு போயிட்டாரு. ஹரிநாராயணன் எல்லா வீட்லேயும் போஸ்டர் கொடுத்துட்டு தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுமே அவர் பார்த்தார், அவங்க குடும்பத்துல எல்லாரும் ரொம்ப நிம்மதியா டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. வாங்க, எங்க கூட சேர்ந்து பாருங்க, மோசமான குடும்பம். ஹரிநாராயணனோட அப்பா டிவியில பார்த்தபோது ஒரு குள்ள மனிதன் ஒரு வயசானவரோட பாக்கெட்ல இருந்து பர்ஸை திருடிட்டான். அதே மாதிரி ஹரிநாராயணனோட அப்பாவுக்கும் நடந்தது. என்னாச்சு? என்னோட பர்ஸ் எங்க? என்னோட பணமும் காணாம போச்சு. அதுல தானே என்னோட 6 மாச சம்பளமும் இருந்துச்சு. அட கடவுளே, எனக்கு அப்படி என்னதான் நடக்குது? காலையில தான் விமலாவோட தங்க நகை காணாம போச்சு. இப்ப என்னோட பர்ஸும் காணாம போச்சு. ஹரிநாராயணனோட அப்பா இந்த விஷயம் தெரிஞ்சு ஹரிநாராயணன் கிட்ட சொன்னாரு, நம்ம குடும்பத்துக்கு அப்படி என்னதான் நடக்குது? நம்ம டிவியில பாக்குற விஷயங்கள் எல்லாம் நமக்கு உண்மையாவே நடக்குதே. காலையில நம்ம டிவியில பார்க்கும்போது காய்கறி கடை பக்கத்துல தங்க செயின் காணாம போச்சு. அதே மாதிரி தான் நடக்குது. அதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது ஒரு திருடன் வந்து பர்ஸை திருடிட்டு போயிட்டான். எனக்கும் அதே மாதிரி தான் நடந்தது. ஆமா, இந்த டிவியே நமக்கு ஒரு அபசகுணமாயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்ததே கிடையாது. ஆனா இப்ப நடக்குது. சரி, நீங்க 2 பேரும் போய் நிம்மதியா தூங்குங்க. நம்ம காலையில இருந்து என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாம். எல்லாம் சரியாயிடும். காலையில எழுந்ததும் மொத்த குடும்பமும் மறுபடியும் டிவி பார்க்க ஆரம்பிச்சாங்க. வாங்க, அப்புறம் எங்க கூட சேர்ந்து பாருங்க, மோசமான குடும்பம். என்ன வேணும் உங்க எல்லாருக்கும்? நான் எந்த பொருளையும் திருடவே இல்லை. நான் சாதாரணமான ஒரு தபால்காரன் தான். நீங்க யாருக்கெல்லாம் மணி ஆர்டர் அனுப்புனீங்களோ அது எல்லாமே அவங்க உங்களுக்கு போய் சேர்ந்துடும். நீங்க கவலைப்படாதீங்க. கடந்த 1 வாரமா நீ அதே தான் சொல்லிட்டு இருக்க. இன்னும் ஏன் எங்களோட மணி ஆர்டர் போய் சேரல? நான் உண்மையை தான் சொல்றேன். இதுல என்னோட தப்பு எதுவும் கிடையாது. என்ன போக விடுங்க. என்ன தயவு செஞ்சு நம்புங்க. அப்பதான் ஹரிநாராயணனோட காதுல விழுந்தது. அதாவது அவங்க வீட்டு வாசல்ல நிறைய பேர் நின்னுக்கிட்டு கத்திக்கிட்டு இருந்தாங்க. ஹரிநாராயணன் தன்னோட வீட்டு வாசலுக்கு போனாரு. அங்க பார்த்தா கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, ஹரிநாராயணன் ஒரு திருடன்னு. நீங்க ஏன் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நான் அப்படி என்ன திருடிட்டேன்?
நான் என்னோட வேலையை மனப்பூர்வமாக தானே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பொய்யெல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் ஒரு மோசமான தபால்காரர். என்னோட தாத்தா 2 வாரத்துக்கு முன்னாடி அனாத ஆசிரம குழந்தைங்களுக்காக மணி ஆர்டர் அனுப்பியிருந்தாரு. ஆனால் இது வரைக்கும் அது எனக்கு வந்து சேரல. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் கையில் தானே மணி ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன். இல்லை, இவன் பொய் சொல்லிட்டு இருக்கான். நான் சொல்கிறத தயவு செஞ்சு நம்புங்க. ஹரிநாராயணன் பொய் சொல்லிட்டு இருக்கான். நான் உங்ககிட்ட வந்து உங்களோட மணி ஆர்டர் உங்ககிட்ட சேர்த்துட்டேன். ஆனால் நீங்கள் எதுக்காக இப்படி பேசுகிறீங்கன்னு எனக்கு புரியலை. ஆனால் இது பண விஷயங்கிறதுனால உங்களோட 5000 ரூபாவை என்னோட காசை நான் கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். சரி, ஆனால் நான் உனக்கு 2 வாரம் தான் டைம் கொடுப்பேன். இப்படி சொல்லிட்டு அந்த ஆளு அந்த கூட்டத்தை கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுப்பா. நம்ம குடும்பத்துக்கு அப்படி என்னதான் நடக்குது? நான் தான் உன்கிட்ட சொல்றேன்லப்பா, இந்த டிவி நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து நம்ம குடும்பத்துல ஏதாவது ஒண்ணு ஏடாகுடமா நடந்துகிட்டே இருக்கு. இங்க பாருப்பா, நம்ம குடும்பத்துக்கு இப்போ என்ன சம்பவம் நடந்துட்டு இருக்கோ அது ஒன்றும் சாதாரண சம்பவம் கிடையாது. அந்த டிவி நம்ம கிட்ட கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல தான் வருது. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியவே இல்லையப்பா. இந்த டிவியை நீ எங்கேருந்து வாங்கிட்டு வந்தியோ நீ அதை அங்கேயே கொண்டு போ. அப்புறம் இந்த டிவி யாருக்கு சொந்தமானதுன்னு தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணுப்பா. கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆதாரம் நமக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேவையில்லாம நமக்கு எதுக்குங்க இந்த வீண் பிரச்சனை? இந்த டிவியை எங்கிருந்து கொண்டு வந்தியோ அதே இடத்துல தூக்கி போட்டு வந்துரு. இல்ல விமலா, எனக்கு என்ன தோணுதுன்னா நீ இந்த விஷயத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கல. இந்த டிவி நமக்கு நம்மளோட எதிர்காலத்தை தான் காமிக்குது. இதை நான் யோசிக்கவே இல்லைங்க. நீங்க ரொம்ப சரியா சொல்றீங்க. ஹரிநாராயணன் கண்டிப்பா இந்த டிவியை பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. ஹரிநாராயணன் அந்த டிவியை எடுத்துக்கிட்டு நேரா ராம்தாஸோட கடைக்கு போனாரு. என்ன விஷயம் ஹரிராம்? டிவியை திரும்ப எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. என்ன சரியா ஓடலையா? டிவி எல்லாம் நல்லா தான் ஓடுது. ஆனால் இது எப்போ ஓட ஆரம்பிச்சதோ எங்களுக்கும் நிறைய பிரச்சனைகள் ஓட ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கு. நீங்கள் என்ன தான் சொல்ல வரீங்க? ஹரிநாராயணன் ராம்தாஸ் கிட்ட நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னாரு. விசித்திரமாக இருக்கே. நீங்கள் சொல்கிற விஷயங்களெல்லாம் நம்புறதா வேண்டாமான்னு எனக்கு குழப்பமாக இருக்கு. நான் சொல்கிறத நம்புங்க ராம்தாஸ் அண்ணன். நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் முழுக்க முழுக்க உண்மை. எனக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள். இந்த டிவியை நீங்கள் எங்கேருந்து வாங்குனீங்க? என்னோட இந்த காயலாங்கடைக்கு நிறைய பேர் அவங்களோட பழைய பொருட்களை கொண்டு வந்து கொடுத்துட்டு போவாங்க. அது யாரோட பொருட்கள்னு நான் கொஞ்சம் எழுதி வச்சுருக்கேன். ஆனால் சிலது எழுதி வைக்க மாட்டேனே. இந்த டிவி நம்ம கிராமத்துக்கு சில மைல்கள் தூரத்தில் இருக்கிற குஜியாப்பூர் கிராமத்துலேருந்து வாங்கினேன். அட, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குஜியாப்பூர் கிராமம் சீதாப்பூர் கிராமத்தோட தான் இருந்துச்சு. ஆனால் ஏதோ சில பிரச்சனைகள் காரணமாக அந்த குஜியாப்பூர் கிராமம் தனியாக பிரிஞ்சு போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு ஞாபகம் இருந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் இந்த டிவியை அந்த கிராமத்துலேருந்து தான் வாங்கினேன்னு நினைக்கிறேன். ஆனால் யார்கிட்ட வாங்கினேங்கிறது எனக்கு ஞாபகமே இல்லை. அதை நீங்களே குஜியாப்பூர் கிராமத்துக்கு போனால் தான் தெரிஞ்சுக்க முடியும். ஹரிநாராயணன் குஜியாப்பூர் கிராமத்துக்கு போனாரு. ஹரிநாராயணன் குஜியாப்பூர்ல அந்த டிவியை பத்தி அங்க இருக்கிற மக்கள் கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சாரு. ஒரு வயசான அம்மா அந்த டிவியை பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த டிவி ஜமுனா பிரசாத் ஐயாவோடது. அப்போ அவரோட வீட்டுக்கு போகிற வழி எனக்கு சொல்கிறீங்களா? இந்த கிராமத்துல கொளத்தங்கரை கிட்ட ஒரு வீடு இருக்கு இல்லையா, அவங்க அங்கதான் இருக்காங்க. ஹரிநாராயணன் அந்த டிவியை எடுத்துக்கிட்டு நேரா ஜமுனா பிரசாத் சாரோட வீட்டுக்கு போனாரு. ஜமுனா பிரசாத் அந்த டிவியை பார்த்துட்டு அதிர்ச்சியானாரு. இந்த டிவியை என்னோட பையன் அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு முன்னாடி வாங்கினது. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னோட வீட்டில் திருட்டு நடந்துடுச்சு. நான் இந்த டிவியை எந்தெந்த இடத்துலலாம் தேடினேன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த டிவியை நான் ஒரு பழைய காயலாங்கடை கடையில் வாங்கினேன். ஆனால் நான் எப்போ இந்த டிவியை வாங்கினனோ அப்போலேருந்து என்னோட குடும்பத்துக்கு நிறைய விசித்திரமான விஷயங்கள்லாம் நடக்க ஆரம்பிச்சுது. ஹரிநாராயணன் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஜமுனா பிரசாத் கிட்ட சொன்னாரு.
அப்படின்னா சரி, நீங்க சொல்றதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்குங்கிறத நானும் பார்க்கறேன். டிவியை ஆன் பண்ணுங்க. ஹரிநாராயணன் அந்த டிவியை போட்டாரு. என்ன மன்னிச்சிருங்க தபால்கார அண்ணன், தப்பு என்னோட தாத்தாது தான். அவரு அவசரத்துல லெட்டர்ல தப்பான அட்ரஸ் எழுதிட்டாரு. நான் தேவையில்லாம உங்க மேல திருட்டு பழியை போட்டுட்டேன். நான் இந்த கிராமத்து மக்கள் முன்னாடியே உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். திடீர்னு அந்த டிவி ஆஃப் ஆயிடுச்சு. அப்புறம் ஹரிநாராயணனோட காதுல கிராமத்து ஜனங்களோட சத்தம் கேட்டுச்சு. கிராமத்து ஜனங்க ஜமுனா பிரசாதோட வீட்டுக்குள்ள வந்தாங்க. என்ன மன்னிச்சிருங்க ஹரிநாராயணன், தப்பு என்னோட தாத்தாது தான். என்னோட தாத்தா தான் ஏதோ அவசரத்தில் லெட்டரில் அட்ரஸை மாற்றி எழுதிட்டாரு. என்னோட மணி ஆர்டர் எனக்கு இப்போ தான் கிடச்சிது. அதனால தான் நான் என் ஜனங்க எல்லாரையும் உடனே உங்கள் முன்னாடி கூட்டிகிட்டு வந்தேன். நான் இவங்க எல்லாரும் முன்னாடியும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் உங்கள் மேலேயே சந்தேகப்பட்டுட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. என்னால் இப்போவும் இந்த விஷயத்த நம்ப முடியலையே. இவ்வளோ நேரம் நான் என்னோட கண்ணால் பார்த்த விஷயம் எல்லாம் உண்மைதானா? ஆனால் என்ன பண்ணுறது, இப்போ நான் என்னோட கண்ணால் பார்த்த எல்லா விஷயமும் உண்மையாக தானே இருக்கு. ஆனால் எதுக்காக இந்த டிவி ஆஃப் ஆச்சு? அவரு டிவி ஸ்விட்சை ஆன் பண்ண உடனே அந்த டிவி ஸ்கிரீன்குள்ளார அவரு தன்னோட பையனை பார்த்தாரு. என்னை காப்பாத்துங்கப்பா, நான் எவ்வளோ நேரமாக உங்களுக்காக காத்துட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இந்த டிவி சுவிட்சை ஆன் பண்ணணுன்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அட, இப்படி எப்படி நடக்க முடியும்? என்னோட பையன் அமெரிக்காலலாம் இருக்கான். என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கப்பா. நான் அமெரிக்காக்கெல்லாம் போகலை. நான் இப்போ இந்த நேரத்தில் செந்நிற சமுத்திரத்தில் மாட்டிக்கிட்டேன்ப்பா. ஸ்கிரீன்குள்ள பார்க்க சிந்துரம் மாதிரி இருக்கிற சிவப்பு சமுத்திரத்துல ஜமுனா பிரசாதோட பையன் மாட்டிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் நீ அந்த சிகப்பு சமுத்திரத்துக்கிட்ட எப்படி மாட்டிக்கிட்ட? அப்புறம் இதெல்லாம் என்ன? இங்கே பாருங்கப்பா, நான் அமெரிக்காவுக்கு போக தான் கிளம்புனேன். அப்போ திடீர்னு என்னோட கவனம் கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய பழைய ஆலமரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கிற சாதுவை கவனிச்சுது. அவர்கிட்ட ஒரு பெரிய வைர கலசம் இருந்துச்சுப்பா. அதை பார்த்த உடனே எனக்கு பேராசை வந்துடுச்சு. நான் அந்த கலசத்தை திருடுறதுக்காக முயற்சி பண்ணப்போ அப்போ திடீர்னு அவர் கண்ணை திறந்துட்டாரு. அவர் தான் எனக்கு சாபம் கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் நான் இந்த சிகப்பு சமுத்திரத்தில் மாட்டிக்கிட்டேன். நான் அவர்கிட்ட எவ்வளவோ மன்னிப்பு கேட்டேன், நடுங்குனேன். அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, நான் இந்த சிகப்பு சமுத்திரத்திலே கைதாக இருக்கணுமா, என்னோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நான் இங்கே தான் கைதாக இருக்கணும்னு சொல்லிட்டாரு. ஆனால் என்னை இந்த சிகப்பு சமுத்திரத்திலேருந்து காப்பாற்றணும்னா ஒருத்தரால் மட்டும்தான் முடியும்னு சொன்னார். அவருக்கு உண்மையான மனசு இருக்கணுமா, மற்றவங்க மேலே அவருக்கு நிறைய கருணை இருக்கணும்னு சொன்னார். என்னோட கடைசி நம்பிக்கை இந்த டிவி மட்டும்தான்ப்பா. சரி, நீ எனக்கு சொல்லுப்பா, என்னால் உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும்னு சொல்லு. ஹரிநாராயணனால் மட்டும்தான்ப்பா எனக்கு உதவி பண்ண முடியும். ஏன்னா நம்ம கிராமத்திலேயே மற்றவங்க மேலே கருணை காட்டுற ஒரே ஆள் அவர் மட்டும்தான். ஜமுனா பிரசாதோட பையன் சொன்னதை கேட்டதும் கிராமத்து ஜனங்கள்லாம் அதிர்ச்சியானாங்க. இப்ப அவங்க எல்லாரோட பார்வையிலையும் ஹரிநாராயணன் மேல ஒரு மரியாதை ஏற்பட்டுச்சு. நான் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களை எப்படி காப்பாத்துறது? இந்த சிகப்பு சமுத்திரம் உங்கள் கண்ணுக்கு தெரியுதுல்ல, உங்கள் 2 கண்களையும் மூடிக்கிட்டு இதை பற்றி நீங்கள் யோசனை பண்ணுங்க. அப்போ உடனே நீங்களும் இந்த டிவிக்குள்ளே வந்துடுவீங்க. ஜமுனா பிரசாதோட பையன் என்ன சொன்னாரோ அதே மாதிரி ஹரிநாராயணன் செஞ்சாரு. கொஞ்ச நேரத்துல அவர் கண்ணை திறந்ததுக்கு அப்புறம் சிந்தூர் சமுத்திரத்துக்கிட்ட ஜமுனா பிரசாதோட பையன் கூட அவர் நின்றுட்டு இருந்தாரு. நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் தான், ஆனால் இந்த இடத்துல இருந்து எப்படி என்னால் வெளியே போக முடியும்? அது எனக்கும் தெரியாதே. ஹரிநாராயணன் ரொம்பவே ஆழ்ந்து யோசிக்க ஆரம்பிச்சாரு. எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த சாது உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, எந்த மனுஷன் மனசால உண்மையா இருக்கானோ அவன் அவனோட கண்களை மூடிக்கிட்டு இந்த சிகப்பு சமுத்திரத்தை பற்றி யோசிக்கணும்னு சொல்லியிருக்காரு. அப்போ அவனால் அந்த சிகப்பு சமுத்திரத்துக்கிட்ட வர முடியும்னா, அதே நல்ல மனுஷன் அவனோட கண்களை மூடிக்கிட்டு இந்த இடத்த விட்டு வெளியே போகிறத பற்றியும் அவன் யோசிச்சான்னா கண்டிப்பாக வெளியே போக முடியும்னு நினைக்கிறேன். இப்படி சொல்லிட்டு ஹரிநாராயணன் தன்னுடைய கண்ணை மூடிக்கிட்டாரு. கொஞ்ச நேரத்துக்குள்ள அவங்க 2 பேரும் அந்த டிவி ஸ்கிரீனுக்கு வெளியில வந்து நின்னாங்க. நீ உண்மையாவே ரொம்ப நல்ல மனுஷன் ஹரிநாராயண். கிராமத்து ஜனங்களோட பார்வைக்கு ஹரிநாராயணன் மேல மரியாதை இன்னும் அதிகமா கூடிடுச்சு. ஜமுனா பிரசாதோட பையன் இப்போ சாபத்துல இருந்து முக்தி அடைஞ்சிட்டாரு. ஹரிநாராயணன் இப்ப ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வீட்டுக்கு வந்துட்டாரு. ஒரு கிராமத்துல கிஷோர்னு பேர் கொண்ட ஒரு ஏழை மனிதன் இருந்தாரு. கிஷோர் காலங்காத்தால தன்னோட வேலைக்கு போக புறப்பட்டுக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் அவருடைய மனைவி சம்பா அவர்கிட்ட சொன்னாங்க, என்னங்க, வீட்ல மளிகை சாமான்லாம் முடிஞ்சு போச்சு. சாயங்காலம் நீங்க வீட்டுக்கு வரும்போது அரிசி, பருப்பு, மாவெல்லாம் வாங்கிட்டு வாங்க. கடவுள்கிட்ட வேண்டிக்கோ சம்பா, இன்னைக்கு எனக்கு நல்ல சவாரி கிடைக்கணும்னு வேண்டிக்கோ. நான் உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்றது, நீங்க உங்களுடைய இந்த யானையை வித்துட்டு புதுசா ஏதாவது வியாபாரம் தொடங்கலாம் இல்லைங்க? இல்ல சம்பா, இந்த யானை எங்க அப்பாவோட அடையாளம். ஆனா இப்படிப்பட்ட அடையாளத்தினால என்ன பிரயோஜனம்? கடைசியில சாப்பிட சாப்பாடு கூட இல்லாம பட்டினியா சாக வேண்டியதுதான்.
நீ உன்னோட மனசுல இந்த மாதிரி யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. எல்லா கெட்டதுக்கு அப்புறமும் ஒரு நல்லது இருக்கு. இப்படி சொல்லிட்டு கிஷோர் தன்னோட வீட்டை விட்டு கிளம்பி போனாரு. அவர் தன்னோட யானை மேல உட்காந்து கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாரு. அப்பதான் கிராமத்து தலைவர் அங்க வந்தாரு. கிஷோரை பார்த்து சொன்னாரு, கிஷோர், உன்னோட இந்த யானையை வச்சு உனக்கு என்ன பயன் இருக்கு? எனக்கு எதுவும் புரியலையே தலைவரே. கிஷோர், நீ வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த கிராமத்துல டூரிஸ்ட் யாரும் வரமாட்டாங்க. நாள் முழுக்க நீ இந்த யானை மேல உட்காந்துக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்க. அப்புறம் ஒரு ரூபாய் வாங்கிக்கிட்டு குழந்தைங்களை சுத்தி காட்டிக்கிட்டு இருக்க. நீ சம்பாதிக்கிறத விட அதிக பணத்தை இந்த யானைக்கு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு. எது எப்படியோ தலைவரே, ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். இன்னைக்கு ஜமீன்தார் என்கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டு போனாரு. அவர் உன்னை பார்த்தா ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அவரோட அரண்மனைக்கு உன்னை வர சொன்னாரு. தலைவர் சொன்னதுனால கிஷோர் ஜமீன்தாரோட வீட்டுக்கு போனாரு. தலைவர் தான் சொன்னாரு. நீங்க என்ன இங்க வர சொன்னீங்களா? நான் தான் வர சொன்னேன். அது உன்னோட அப்பா என்கிட்ட கடன் வாங்கியிருந்தாரு. அந்த கடனை அடைக்கிறதுக்கு முன்னாடியே சொர்க்கத்துக்கு போயிட்டாரு. அந்த கடனை நீ தானே ஏத்துக்கணும். ஜமீன்தார் ஐயா, என்னோட அப்பா அவரோட நிலத்தையும் உங்ககிட்ட அடமானம் வச்சிருக்காருல்ல. உன்னோட அப்பாவோட அந்த தரிசு நிலத்துல நான் என்ன விவசாயமா பண்றது? எனக்கு என்னோட காசு வேணும். ஒரு மாசத்துக்குள்ள எனக்கு என்னோட காசு திரும்ப கிடைக்கல, அப்புறம் உன்னோட யானையை உங்ககிட்ட இருந்து எடுத்துக்குவேன். அப்புறம் உன்னோட ஒண்ணுக்கும் உதவாத நிலத்தோட பத்திரத்தை உன்னோட முகத்திலேயே எறிவேன். இப்போ நீ இங்க இருந்து கிளம்பலாம். அட ரத்தன், நீ என்ன திடீர்னு? ஏன் மாமா, நான் என்னோட தங்கச்சி வீட்டுக்கு வரக்கூடாதா? அட இல்லை ரத்தன், அப்படிலாம் ஒரு விஷயமும் இல்லை. திடீர்னு உன்னை பார்த்தேன்ல, அதனால தான் அப்படி கேட்டேன். என்ன விஷயம் மாமா? உங்கள் முகம் எதுக்காக வாடி போயிருக்கு? உங்ககிட்ட என்னன்னு சொல்கிறது? அப்பா ஜமீன்தார்கிட்ட கொஞ்சம் பணம் கடன் வாங்கியிருந்தாரு. அதுக்கு பதிலாக எங்கள் நிலத்தை அவர்கிட்ட அடமானமும் வச்சுருந்தாரு. இன்னைக்கு ஜமீன்தார் என்னை கூப்பிட்டுருந்தாரு. அப்புறம் எங்கள் அப்பாவோட கடனை நான் தான் அடைக்கணும்னு சொல்கிறாரு. ஒருவேளை நான் ஒரு மாதத்துக்குள்ளே அவரோட கடனை திருப்பி கொடுக்கலன்னா அவர் என்னோட யானையை, அதாவது எங்கள் அப்பாவோட கடைசி அடையாளத்தை பறிச்சுக்குவேன்னு சொல்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு விஷயம் மாமா, நீங்கள் எப்பவும் தைரியத்தை விடக்கூடாது. நீங்கள் போய் நிம்மதியாக தூங்குங்க. நாளைக்கு காலையில் விடிஞ்ச உடனே இதை பற்றி நம்ம யோசிக்கலாம். ரத்தன் சொன்னதை கேட்டுட்டு கிஷோர் முகத்துல சிரிப்பு வந்தது. அடுத்த நாள் ஜமீன்தார் கிட்ட தலைவர் என்ன சொன்னாருன்னா, ஜமீன்தார் சார், கிஷோர் உங்களை பார்க்க வந்திருந்தானா? வந்திருந்தான் தலைவரே. நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதே மாதிரி தான் நானும் சொன்னேன். ரொம்ப நல்ல வேலை பண்ணீங்க ஜமீன்தார் ஐயா. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாது, அவன்கிட்ட ஒரு யானை இருக்குல்ல, அதுக்கு மார்க்கெட்டில் எவ்வளோ விலை போகுதுன்னு தெரியுமா? இங்கே பாருங்கள் தலைவரே, நீங்கள் சொன்னதுனால நான் அவன்கிட்ட ஒரு மாதம் டைம் இருக்குன்னு சொல்லிட்டேன். ஆனால் ஒருவேளை அவன் அந்த ஒரு மாதத்துக்குள்ளே அவங்க அப்பாவோட கடனை என் முகத்தில் எரிஞ்சிட்டான்னா அப்புறம் என் கையை விட்டு அவங்க அப்பாவோட அந்த நிலமும் என் கையை விட்டு போயிடும். அதை வச்சுக்கிட்டு தான் நான் எல்லா வருஷமும் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறேன். கவலைப்படாதீங்க ஜமீன்தார் சார், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த ஒரு மாசத்துக்குள்ள அவனால் கடனை திருப்பி கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் எவ்வளோ சம்பாதிக்கிறான். நான் சில விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன். சில நேரங்கள்ல அவன் வீட்டில் அடுப்பே பற்ற வைக்கிறது இல்லையா. நான் உங்களுக்கு இன்னும் லாபம் வர மாதிரி எல்லாத்தையும் பண்ணுறேன். இப்படி சொல்லிட்டு தலைவர் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. இங்க ரத்தன் தன்னுடைய மாமா கிஷோர் கிட்ட என்ன சொன்னாருன்னா, மாமா, எனக்கு ஒரு டாபா இருக்கு, நீங்க ஏன் அங்கே வேலை செய்யக்கூடாது? இல்லை ரத்தன், என்னால் என் கிராமத்தை விட்டு வெளியே வர முடியாது. மாமா, நீங்கள் ஏன் புரிஞ்சுக்க மாட்டீங்க? உங்களோட கிராமம் அழகான மலைகளுக்கு நடுவில் இருக்குது. இருந்தாலும் இங்கே டூரிஸ்ட்டுங்க வர மாட்டேங்கிறாங்க. உங்கள் யானையை வச்சு இந்த கிராமத்தில் எந்த பயனும் கிடையாது. நீ கவலைப்படாத ரத்தன், நான் ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பேன். ரத்தன் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்புறம் ராத்திரி முழுக்க கிஷோர் பெரிய யோசனையில இருந்தாரு. கிஷோரோட மனைவி சம்பா கிஷோர் கிட்ட சொன்னாங்க, இப்ப நீங்க என்னங்க பண்ண போறீங்க? அப்படி ஒரு மாசத்துக்குள்ள ஜமீன்தார் கிட்ட வாங்கின பணத்தை கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் அவரு உங்க அப்பா ஞாபகமா வச்சிருக்கிற அந்த யானையையும் பிடிங்கிடுவாரு. நீங்க அது மேல உங்க உயிரையே வச்சிருக்கீங்க. இந்த விஷயத்த நினைச்சாதான் எனக்கு கவலையா இருக்கு சம்பா. எனக்கு எந்த விஷயம் புரிய மாட்டேங்குதுன்னா, எங்க அப்பா அடமானம் வச்ச நிலத்தை ஜமீன்தார் எதுக்காக தரிசு நிலம்னு சொல்லிட்டு இருக்காரு? நிச்சயம் நம்ம ஊர் தலைவர் தான் அவர்கிட்ட ஏதாவது சொல்லி அவரை ஏத்தி விட்டு இருக்கணும். உங்க நிலத்தினால அவருக்கு லட்சக்கணக்கில் லாபம் வருதுங்க. நாம இப்படி பண்ண என்னங்க? அவருக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை எப்படியோ திருப்பி கொடுத்துட்டு உங்களோட நிலத்தை நீங்க திருப்பி வாங்கிடலாம்ல. சம்பா சொன்னதை கேட்டதும் கிஷோர் ரொம்ப யோசிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா,
நான் என்ன யோசிச்சிருக்கனோ அந்த யோசனையில் நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்னா கண்டிப்பாக நம்ம அப்படி பண்ணிடலாம். அது எப்படிங்க? நாளைக்கு சொல்கிறேன். மறுநாள் காலையில கிஷோர் காட்டுக்கு போய் நிறைய மரங்களை வெட்டி கொண்டு வந்தாரு. அப்புறம் அந்த மரங்களை வெட்டி வெட்டி அதுக்கு தேர் போல ஒரு உருவத்தை கொடுத்தாரு. சம்பா, வா வந்து எனக்கு உதவி பண்ணு. சம்பா தன்னோட புருஷன் கிஷோருக்கு உதவி செய்ய ஆரம்பிச்சா. 2 நாட்களுக்குள்ள கிஷோர் வந்து ஒரு அழகான ரொம்ப பெரிய தேர் பாக்ஸ செஞ்சு ரெடி பண்ணாரு. இதுக்கு மேலே நம்ம ஒரு அழகான பெயிண்ட் அடிச்சாகணும். அப்போதான் இது பார்க்க இன்னமும் அழகாக இருக்கும். சம்பா அந்த மர பாக்ஸுக்கு கலர் கலரான பெயிண்ட் அடிச்சு அழகா மாத்தினான். கிஷோர் அந்த மர பாக்ஸ அந்த யானைக்கு பின்னாடி சரியா அப்படி ஃபிக்ஸ் பண்ணாரு. அதாவது குதிரைக்கு பின்னாடி சேரியட் இருக்குமே அந்த மாதிரி. என்னங்க, இது பார்க்க ரொம்பவே அழகா இருக்குங்க. இது மூலமா நீங்க உங்க யானைய வச்சு குதிரை வண்டிக்கான வேலைய கூட நீங்க செய்யலாம். நம்மளோட வருமானமும் அதிகமாயிடும். உண்மையிலேயே உங்களோட மூளை டக்கரான மூளைங்க. இல்லை சம்பா, என்னோட மனசில் வேற ஒரு விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. எப்போ ரத்தன் அவனோட டபாவில் வந்து வேலை செய்ய சொல்லி என்னை கேட்டானோ அப்போதான் என்னோட மனசுக்குள்ள ஒரு யோசனை வந்துச்சு. ஏன் நம்ம யானையை வச்சு இந்த மாதிரி ஒரு பாக்ஸை வச்சு நகரக்கூடாது? அப்புறம் ஒரு நடமாடும் டாபா ஓப்பன் பண்ணலாம். இப்போலாம் ரொம்பவே அவசரமான உலகம். அப்புறம் ஜனங்க எல்லாரும் புதுசாக ஏதாவது பண்ணணும்னு தானே நினைக்கிறாங்க. நீங்க உண்மையிலேயே ரொம்ப சரியா சொல்றீங்க. கிஷோர் தன்னுடைய யானை வண்டியை எடுத்துக்கிட்டு ரத்தனோட கிராமத்துக்கு போயிட்டாரு. ரத்தன் உண்மையிலேயே அதிர்ந்து போய் கிஷோரை பார்த்து என்ன சொன்னாருன்னா, அடேங்கப்பா மாமா, நீங்க அற்புதம் பண்ணிட்டீங்களே. இது பார்க்கவே ரொம்பவே அழகா இருக்கு. நீங்க மாட்டு வண்டிக்கு பதிலா யானை வண்டியை செஞ்சிட்டீங்களே. நீ எனக்கு உதவி பண்ண நினைச்சல ரத்தன். நான் என்ன சொல்றேன்னா, நீ உன்னோட டாபாவில இருந்து சில நல்ல உணவுகளை சமைச்சு கொடு. நீ சமைச்சு கொடுத்த உணவுகளை என்னோட இந்த யானை வண்டியில வச்சு விற்பேன். சாயந்தரத்துக்குள்ள எவ்வளோ வருமானம் வருதோ பாதி பாதியாக பிரிச்சுக்கலாம். அட மாமா, உங்களோட யானை ரெஸ்டாரண்ட் ஐடியா செம்மையாக இருக்கு. அப்புறம் நான் வெறும் சாப்பாடு மட்டும் செய்ய மாட்டேன். அதுக்கு பதிலாக உங்களோட இந்த யானை ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துக்கிட்டு அந்த சாப்பாட்டை மக்களுக்கு பரிமாறியும் கொடுக்குறேன். ரத்தன் தன்னோட கையால சுவையான பதார்த்தங்களை செஞ்சாரு. அப்புறம் ரொம்ப அழகா ரத்தனோட யானை வண்டியில அழகு பண்ணி வச்சாரு. கிஷோர் ரத்தனை உட்கார வச்சுக்கிட்டு யானைய கொண்டுகிட்டு புறப்பட்டாரு. அவர் கொஞ்ச தூரம் தான் போயிருப்பாரு. அப்பதான் அங்க ஒரு பஸ் நின்றுட்டு இருக்கிறத பார்த்தாரு. பஸ்ஸோட கண்டக்டர் கிஷோர் கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா, அட என்னப்பா, உங்களோட யானை வண்டியில இருந்து ரொம்ப அருமையான வாசனை வருதே. கண்டக்டர் சார், இது ஒரு விதமான டாபா. நீங்க விருப்பப்பட்டா இதுல வந்து சாப்பாட்டையும் சாப்பிட்டு பார்க்கலாம். அப்புறம் உங்களோட பயணிகளையும் இங்க கூட்டிட்டு வந்து அவங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கலாம். கண்டக்டர் அவர் வண்டியில வந்த பயணிகளை அங்க கூட்டிட்டு வந்தாரு. அப்புறம் அவங்க எல்லாரும் உள்ள உட்கார்ந்து அந்த உணவை ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டாங்க. ஒரு பயணி ரொம்ப சந்தோஷத்தோட சொன்னாரு, ரொம்பவே சுவையான உணவு, சந்தோஷமா இருக்கு. முதல்ல இந்த மலைக்காட்டுக்குள்ள எப்போ பஸ் ரிப்பேர் ஆச்சோ பல மணி நேரமா பசியோட இருக்கும். இப்போ இந்த பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. நான் இதில் என்னோட மொபைல் நம்பரும் எழுதியிருக்கேன் சார். உங்களுக்கு எப்போ கூப்பிடணுன்னாலும் நீங்கள் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. நான் உடனே உங்ககிட்ட வந்துடுறேன். கொஞ்ச நாள்லயே கிஷோரோட யானை வண்டி டாபா அக்கம் பக்கம் ஊருங்கள்ல ரொம்ப பிரபலமா ஆயிடுச்சு. அப்புறம் ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் பயணிகள் யானை வண்டி டாபாவில உட்காந்து அந்த சுவையான சாப்பாடு சாப்பிடறதுக்காக மட்டுமே கிஷோரோட கிராமத்துக்கு வந்தாங்க. நீங்க உண்மையிலேயே ரொம்ப அற்புதம் பண்ணிட்டீங்க. நீங்க நிறைய விஷயங்களை சாதிச்சு காட்டிட்டீங்க. இத நான் கொஞ்சம் கூட கற்பனை செஞ்சு பார்க்கவே இல்லைங்க. நம்ம கிராமத்துக்கு டூரிஸ்டுங்க மட்டும் வரல, ஆனா இப்ப உங்களுடைய யானை வண்டி டாபாவை பார்க்கறதுக்காக மட்டும் அப்புறம் சுவையான சாப்பாடு சாப்பிடறதுக்காகவும் இங்க டூரிஸ்டுங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இது எல்லாமே ஈஸ்வரனோட ஆசீர்வாதம் சம்பா. மாமா, உங்களோட இந்த யோசனையில யாரோட கண்ணும் பட்டுடவே கூடாது. உங்களோட யோசனை அவ்வளோ அற்புதமா இருக்கு. இப்போ யாரெல்லாம் இங்க வந்து சாப்பிட வராங்களோ உங்களை மட்டும்தானே கேட்டுக்கிட்டு வராங்க. இதே போல ஒரு மாசம் கடந்துடுச்சு. ஜமீன்தார் சார், உங்களோட முகத்துல என்ன இவ்வளோ கோபம் அதிகமா இருக்கு? வளர்றதை நிறுத்து தலைவரே. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, நான் நீ சொன்ன விஷயத்தை கேட்டிருக்கவே கூடாது. என்ன சொல்றீங்க? அட, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு கிராமத்து ஜனங்க உங்கள் பேரையும் என் பேரையும் சொல்கிறதுக்கு பதிலாக அந்த கிஷோர் பேரை தான் பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. அட, தூரத்தில் இருந்தெல்லாம் டூரிஸ்ட்டுங்க அவனோட பேரை மட்டும் கேட்டுக்கிட்டு இங்கே வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் இது எல்லாமே இந்த ஒரு மாதத்தில் நடந்துச்சு தலைவரே. ஒரு மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் கிஷோர் பேர் வேறு யாருக்குமே தெரியாது. எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நான் ஒத்துக்கிட்டு நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு தோணுது. அட, கவலைப்படாதீங்க.
அவன் பேரை கேட்டுக்கிட்டு இங்கே வராங்கன்னா அதுக்கு அர்த்தம் இது கிடையாது. அவன் அவ்வளோ பெரிய பணக்காரன் ஆயிட்டான்னு அர்த்தம் இல்லை. அவனோட அப்பாவோட கடனை அடைச்சிட்டான். பாருங்க, அவன் வாயை மூடிக்கிட்டு வருவான். அப்புறம் சொல்லுவான், ஜமீன்தார் சார், என்னால் கடனை திருப்பி கொடுக்க முடியல. அப்போ நீங்கள் அவனோட யானையை அவன்கிட்ட இருந்து பறிச்சிடுங்க. இப்போ அந்த யானை ஒரு யானை ரெஸ்டாரண்ட்டாக மாறி இருக்குல்ல, உங்களுக்கு இப்போ டபுள் ப்ராஃபிட் தானே. ஆனா கிஷோர் சில கிராமத்து ஜனங்களை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்தாரு. அப்படியெல்லாம் எப்பவும் நடக்காது தலைவரே. நீங்கள் கண்டிருக்கிற கனவு எல்லாமே பாதியில தான் முடிய போகுது. நீ இப்போ என்னதான் சொல்ல வர? கிஷோர் தன்னோட பாக்கெட்ல இருந்து பணக்கட்டை எடுத்தாரு. ஜமீன்தாரோட முகத்துல தூக்கி அடிச்சாரு. நீ ஏன் இப்படி மோசமாக நடந்துக்கிற கிஷோர்? நான் ஒன்றும் மோசமாக நடந்துக்கல ஜமீன்தார். கடனை திருப்பி கொடுக்குற என்னோட ஸ்டைலே இப்படி தான் இருக்கும். இப்போ சீக்கிரமாக எங்கள் அப்பாவோட வயல் பேப்பரை என்கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. நீங்கள் அப்படி தானே எனக்கு வாக்கு கொடுத்தீங்க. நான் அப்படி ஒன்றும் உனக்கு எந்த வாக்குமே கொடுக்கலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்களும் தலைவரும் பேசிகிட்டு இருந்த விஷயத்த எல்லாத்தையும் இந்த கிராமத்து ஜனங்க கேட்டுட்டாங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கோபம் வந்து ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட நிலத்து பேப்பரை என்கிட்ட திருப்பி கொடுங்க. ஜமீன்தார் அவங்க எல்லாருடைய முகத்தையும் பார்த்துட்டு ரொம்ப பயந்துட்டாரு. அப்புறம் அவர் உடனே கிஷோரோட நிலத்தை அவர்கிட்டயே திருப்பி கொடுத்துட்டாரு. அப்புறம் ஜமீன்தாரும் தலைவரும் அவங்களோட முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு பார்த்தபடி இருந்துட்டாங்க.